புலிகள் காப்பக உத்தரவால் 30 கிராம மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி தேனி மாவட்டம் வருசநாட்டில் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. மலை கிராம மக்களின் இன்னல்கள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து விரிவாக தற்போது பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து வருசநாடு சுற்றுவட்டாரத்தில் 30 கிராமங்களில் 3 தலைமுறைகளாக வசித்து வரும் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையை வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பெற்று வந்த மக்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் மற்றும் நலத்திட்டங்களை செயல்படுத்த வனத்துறை தடை விதித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் கடையடைப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை அழைத்துக் கொண்டு கிராமங்களை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். டீ குடிக்கின்ற சிஇசி கமிட்டியோட தமிழ்நாடு அரசு அழுத்தத்தோடு நம்முடைய உணர்வுகளை அங்கே பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். மேலும் தனது சொந்த ஊரான மலை கிராமத்திற்கு செல்ல வனத்துறையினர் இடையூறு செய்வதாக கூறிய பெண் முதல்வர் விஜயை தனது சகோதரராக கருதுவதாகவும் இந்த பிரச்சனையில் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். எங்க ஊர்ல சிக்னல் இல்ல, டவர் பிரச்சனை. எங்க அம்மா மட்டும் சிங்கிள் பேரண்ட். எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அப்பாவும் 70 வயசுலதான் இறந்தாரு. எங்க அம்மா மட்டும் இருக்கிறப்ப நான் எங்க அம்மாவை கான்டாக்ட் பண்ண முடியாது, எங்க அம்மா கூட பேச முடியாது. அங்க இருந்து இங்க வந்தாதான். அதுவும் நான் என் பிறந்த ஊருக்கு வர்றதுக்கே ஆதார் ப்ரூஃப் இருக்கா, சர்டிபிகேட் இருக்கா, என்ன உன்னோட ப்ரூஃப் காட்டுன்னு சொல்றாங்க. அது எப்படி நான் என் ஊருக்கு என்னையே விட மாட்டாங்கண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. தமிழக அரசு எங்க ஊருக்கு பட்டா கொடுக்கணும்னா, கரண்ட் கொடுக்கணும்னா, குடிநீர் வசதி எங்களுக்கு அமைச்சு தரணும்னா, இதுதானா எங்களோட கோரிக்கை. விஜய் அண்ணா கிட்ட நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் இது மட்டும்தானா. அதேபோல் தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்து தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்றும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் 5 தலைமுறையா இருந்திருக்கோம். 5 தலைமுறை இருந்தவங்கள நீங்க உடனே வெளியேறுங்க அப்படின்னு சொல்ற போது, இது எதுக்காக நீங்க இப்ப திடீர்னு வெளியேற சொல்றீங்க? எங்க அப்பா தாத்தா காலங்கள்லாம் இருந்தவங்க இந்த இடத்துல எங்களை எதுக்கு வெளியேற சொல்றீங்க அப்படின்னு கேட்கிற போது, இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நீங்க வெளியேறி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தமிழக அரசு அன்னை விஜய் உடனடியாக காதுக்கு கேட்டு எங்களுக்கு உடனடியாக நல்லபடியா எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். நாங்க இன்னைக்கு கடமலை மயிலை ஒன்றியத்துல ஒன்றியம் ஃபுல்லா கடை அடைச்சு ஒரு போராட்டம் பண்ணியிருக்கோம். அந்த போராட்டம் இதுக்கு அவர் சரியான பதில் இல்லைன்றால் நாங்க மேலும் பல போராட்டங்களை எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். பல தலைமுறைகளாக அப்பகுதியில் வசித்து வரும் தங்களுக்கு உரிய பட்டா வசதி வழங்கவும் தங்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள வனத்துறையை தமிழக அரசு தடுத்து நிறுத்தும் என அப்பகுதி மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.